வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிறுத்தையே வெளியில் வா. நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம், அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சென்ற வகுப்புல பார்த்திருக்கோம், பாவேந்தர் பாரதிதாசன் நம்மளோட இளைஞர்களை எப்படி எல்லாம் சொல்லி எழுச்சியூட்டுறாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரியா? அறியாமை அப்படின்ற ஒரு கூண்டுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞனை நம்மளுடைய வீரம், நம்மளுடைய வரலாறு எத்தகையது அப்படின்றத நம்ம கிட்ட உணர்த்தி, அத்தகைய வீரம் வரலாறு கொண்ட இளைஞனே, நீ அந்த கூட்டுக்குள்ள முடங்கி இருக்காத, சிங்கம், புலி, சிம்புல் பறவை எல்லாம் எப்படி வலிமை கொண்டு இருக்கோ அதே ஆற்றலும் வலிமையும் கொண்டவன் தான் நீ. அத்தகைய வலிமை கொண்ட நீ கூண்டுக்குள்ள இருக்காம வெளிப்படு அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தியிருப்பாரு நம்ம பாரதிதாசன். அடுத்த வரிகளை நம்ம பார்க்கலாம். கை விரித்து வந்த கயவர் நம்மிடையே பொய் விரித்து. கை விரித்து வந்த கயவர்னா யாரு? நம்ம கிட்ட ஏதோ நம்மெல்லாம் இந்த நாட்டுல பிறந்த தமிழ் மக்கள், ஆனா எங்கிருந்தோ வந்து நம்ம கிட்ட வியாபாரம் பண்ண வந்தவங்க நம்ம கிட்ட ஏதேதோ சொன்னாங்க. நம்மளுடைய குடி அப்படிங்கிறது யாரு வந்தாலும் அவங்கள நம்ம உபசரிக்கிறதோ, அவங்கள நம்ம நல்லா நடத்துறதும் நம்மளுடைய பண்பாடா இருக்கு. அப்படிப்பட்ட தமிழ் குடிக்கிட்ட வியாபாரத்துக்காக வந்தவங்க பல்வேறு மாய பேச்சுகள் எல்லாம் பேசி நம்ம கிட்ட நிறைய பொய்கள் எல்லாம் சொல்லி நம்மள நம்ப வச்சாங்க. நாம ஒரு நல்ல பாத்தீங்கன்னா பொய் விரித்தனர். சரியா? அப்ப நம்மளுடைய குணம் அப்படிங்கிறது யார் வந்தாலும் வாழ வைக்கக்கூடியது. அப்படிப்பட்ட நம்ம கிட்ட கயவர் மாதிரி வியாபாரத்துக்கு வந்தவங்க பொய்களை கூறி நம்ம கிட்டயே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நம்ம கூட இருந்தது மட்டும் இல்லாம நம்மளையே ஆட்சி பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வரிகளை என்ன சொல்றாரு பாருங்க. பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து, இந்த மாதிரி நிறைய பொய்யுரைகள் எல்லாம் கூறி நம்மளுடைய அறிவையே நம்பும்படியா, நம்மளுடைய அறிவை மறைச்சிட்டாங்க. எது உண்மை எது பொய் அப்படின்னு நம்ம ஆராயாம நம்மளுடைய புலன்களையே மறைக்கிற அளவுக்கு அந்த கயவர்கள் பொய்யுரைகளையா கூறி நம்மிடையே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி. சரியா? நம்மளுடைய தமிழுக்கு நம்ம கூட வந்தாங்க, நம்மளோட மொழியோட தொடர்ந்தாங்க, கடைசியில நம்ம மொழியவே அடக்கி வச்சுட்டு தங்களுடைய மொழியை மேலோங்கிறதுக்காக பல செயல்களை செஞ்சாங்க. இதை நாம இன்னைக்கு கூட நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய தமிழகத்திலேயே தமிழுக்கான உரிமை எல்லா இடத்துலயும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கேள்விக்குறிதான். ஏன்னா பல பள்ளிகள்ல இன்னைக்கு தமிழ் மொழியே கிடையாது. நம்மளுடைய தமிழ்நாட்டுல கூட பல பள்ளிகள்ல தமிழ் மொழி கிடையாது. நம்ம வங்கிகள், மத்திய அரசு நடத்தக்கூடிய எந்த நிறுவனத்துக்கு நம்ம போனாலும் ஆங்கிலம், ஹிந்தி மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியுது. அப்ப நம்ம மாநிலத்திலேயே நம்மளுடைய மொழி அப்படிங்கிறது அடக்கப்பட்டிருக்கு. அப்படிதான் அன்றைய காலத்திலயும் ஹிந்தி அப்படின்ற மொழி சரியா நம்ம கிட்ட திணிக்கப்படுது. அப்ப நம்மளுடைய தமிழுக்கே விலங்கிட நினைத்தாங்க. அதே நிகழ்வு இன்றைக்கு வரைக்குமே நமக்கு தொடர்ந்துட்டு இருக்கு. அடுத்து பாருங்க. தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென பார் எனில். சரியா? அப்போ இந்த நாடு எங்கிருந்தோ வந்தவங்க, இந்த நாடு எங்களோடது, இதுக்கான உரிமை எங்களுக்கு அப்படின்னு ஒரு வேற்று மொழியாளர் வந்து நம்ம கிட்ட வந்து ஆட்சி பண்ணக்கூடிய நிலை நாம இன்னைக்கு பார்க்க முடியாது. நம்ம கிட்ட வந்து நம்மளோட மொழியை எடுத்துக்கிட்டு கடைசியில நம்மளுடைய மொழியவே வச்சு ஆழ ஆரம்பிச்சுட்டாங்க. அத்தகைய நிலை நம்ம இன்னைக்குமே நம்ம தமிழகத்துல பார்க்க முடியுது. நம்மளுடைய எல்லா இடத்துலயும் நம்ம தமிழர்கள் தான் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. எல்லா இடத்துலயும் வேற்று மொழியாளர்களின் ஆதிக்கம் அதிகமா இருக்கு. வேற்று மொழியாளர் ஆதிக்கம் அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளோட மொழிக்கான முக்கியத்துவம் குறைந்து போயிடும். ஒரு மொழிக்கான முக்கியத்துவம் அந்த இடத்துல குறைஞ்சு போச்சுனாலே நம்மளோட மொழி என்ன ஆயிடும்? இல்லாமலே போயிடும். அப்போ நம்ம கிட்ட வந்து வேற்று மொழியாளர்கள் நம்மளுடைய மொழிக்கே விளங்கிட்டு தங்களை நிலைநிறுத்தி ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காங்க. அத்தகைய சூழல்ல தான் நாம இருக்கோம். சரியா? வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே? அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம யாரு, நம்ம எத்தகைய வழியில வந்திருக்கோம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் உணரணும். இன்றைய சூழல்ல நம்ம யாரோ வேற்றுமொழியாளர் சொல்லக்கூடியதை கேட்டுட்டு இருக்கோம். ஆனா இனிமேலும் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா தமிழன் அப்படின்றவ மிகப்பெரிய வரலாற்று பின்னணியை கொண்டவ. உன்னுடைய வீரம் அப்படிங்கிறது யாரோடையும் இணையிட முடியாது. அத்தகைய வீரத்தை கொண்டவன், மர வழியில் வந்த ஒரு வீரன். கல்வியாலோ, வீரத்தாலோ, பண்பாடாலோ, கலாச்சாரத்தாலோ எல்லாத்துலயும் உயர்வான நிலையில இருந்தவன் தான் தமிழன். இப்படி உயர்ந்த நிலையில இருந்த தமிழன் இன்னைக்கு என்ன பண்றா? தன்னுடைய செயல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக யார் யார்கிட்டயோ போய் கொடுக்கக்கூடிய
வேலைகளை செய்யறா. அப்ப அந்த மாதிரி ஒரு மரத்தனம் கிடையாது உன்னோட மரத்தனம். வீரம் நிறைந்த ஒரு இளைஞன் நீ. அத்தகைய உன்னுடைய வரலாறு எல்லாத்தையும் நீ எடுத்து யோசி. இப்ப இருக்கக்கூடிய அந்த ஆட்சியை நீங்க கேள்வி கேளுங்க அப்படின்ற மாதிரி அழகா சொல்லியிருக்காரு பாரதிதாசன். அடுத்த வரிகளை நாம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.